क्लास स्टार्ट करना। हरि बोल। हरे कृष्ण महाराज। हरे शाबाश। कृष्ण हरे कृष्ण माताजी। जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधमाधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर राधा दामोदर राधे जय राधा माधव राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद 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 जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय पाठ की जय गौराज की जय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरि हरे बोल हरे कृष्णा माता कृष्णा जी। हरे कृष्ण माता जी। हरे हरे कृष्णा हरे प्रभु कृष्ण। हरे कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी हरे बोल हरे कृष्णा எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா தெரியுது மாதாஜி. माता जी। இன்னைக்கு பகவத்கீதா 3வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம் வெற்றி செல்வி மாதாஜி யார் unmute இருக்கீங்க மல்லீஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் माताजी। ஓகே மாதாஜி பதம் 25 சக்தாஹ சக்தாக कर्मण्य विद्वांसो कर्मण्य अविद्वांसो
कर्मण्य विद्वांसो सक्ताः कर्मण्य विद्वांसो सक्ताः कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत यथा यथा कुर्वन्ति भारत यथा कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस कुर्याद् विद्वांस तथा सक्तश् तथा सक्तश् कुर्याद् विद्वांस तथा सक्तश् चिकीर्षुर् लोकसंग्रहम् चिकीर्षुर्लोकसंग्रहम् चिकीर्षुर्लोकसंग्रहम् सक्ताः कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्याद् विद्वांस तथा सक्तश् चिकीर्षुर्लोकसंग्रहम् हरे कृष्णा इस चंद्रशेखरन प्रभु जी इंगिका का वासी करेंगे சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्यात् विद्वांस तथा सक्तश् चिकीर्षुर्लोकसंग्रहम्. हरे कृष्णा. हरे बोल हरे कृष्ण हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण பிரபு ஜி மாதாஜி இன்னைக்கு हरे பகவத்கீதை வந்திருக்க எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். हरे ஹரே कृष्ण கிருஷ்ணா. ஹரே हरे கிருஷ்ணா कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம மங்களாசரம் சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிடலாம். ஓமஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமின் நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषाति देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி மக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. தேங்க்யூ பிரபு.
பலனில் பற்றுதல் குன்றுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதை நடத்துறதுக்காக அது செய்யப்படுகிறது. ஸோ இந்த ஸ்லோகங்கள்ல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிருஷ்ண உணவுல ஒருத்தர் பக்தர் எப்படி செயல்படுறாரு, அதே போல கிருஷ்ண உணவு இல்லாதவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பகவான் இந்த ஸ்லோகங்கள்ல வந்து அந்த வேறுபாட்டை பிரிச்சு காமிக்கிறார் நமக்கு. ஸோ ரெண்டு பேருமே செயல்படுறாங்க தான். ஆனா கிருஷ்ண உணவுல இல்லாதவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, அதாவது தன்னுடைய புலனுணர்ச்சிக்காகவோ அல்லது தன்னுடைய சுகத்திற்காகவோ தன்னுடைய உடலை பராமரிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காகவோ அது தன்னுடைய லௌகீக பௌதிக ஆசைகள் இருக்குல்லையா இலக்கு அதை அடைவதற்காகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறார். புரியுங்களா? கஷ்டப்படுறாரு. ஸோ எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு வந்து இவ்வளோ சொத்து வேணும், இந்த மாதிரிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி சில இலக்குகளோட வாழ்றாரு. யாரு? இந்த கிருஷ்ண உணவுல இல்லாதவர். புரியுங்களா? ஸோ இல்லைன்னா என்ன பண்றாரு? சமுதாயத்துக்கு நான் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவனா இருக்கணும், இல்லை புகழ் பெறணும், இல்லைன்னா என்னுடைய துறையில வந்து நான் வந்து ஒரு சிறப்பான ஆளா இருக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவர் எதுக்கு அப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருந்தா என்ன பண்ண முடியும், நான் வந்து ஒரு உடல் சுகங்களை வந்து ஒரு மேம்பட்ட நிலையில வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி உடல் சுகங்களை வந்து அடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றவளாகிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். புரியுங்களா? ஸோ இந்த நம்ம பௌதிகமா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம படிச்சு முடிச்சுட்டு நல்ல பெரிய படிக்கணும், இல்லாட்டினா நல்ல வேலையில பார்க்கணும், நல்ல செல்வம் சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்த்துட்டா நல்ல புகழ் வரும், புகழ் வரும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில எல்லாத்தையும் அடைஞ்சிட்டதா நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோம். அதுதான் வந்து வாழ்க்கையில வெற்றின்னு நினைக்கிறோம். புரியுங்களா? ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு எப்போ ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எது உண்மையான வெற்றி அப்படின்னா, தன்னோட புலன்களையும் தன்னுடைய மனசையும் யார் ஒருத்தர் வந்து அடக்கிறாரோ அவர் தான் வந்து என்னது வாழ்க்கையில உண்மையான வெற்றி அடைஞ்சவரா சாஸ்திரம் சொல்றது. புரியுங்களா? ஸோ அது இல்லாம இந்த பௌதிக விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் தான் வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்றது வந்து சரியான விஷயம் கிடையாதான். ஏன் அப்படி ஏன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து என்னது நம்ம உடலை சார்ந்தது. புரியுங்களா? ஸோ இந்த உடல் அழிஞ்சும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ வச்சிருக்க சொத்து அழிஞ்சு போவோம், நம்ம இப்போ வச்சிருக்க பேர் அழிஞ்சு போவோம், நம்ம கட்டுற கல்வி அழிஞ்சு போவோம். புரியுங்களா? நாலேஜ் அழிஞ்சு போவோம். எல்லாமே என்னது நம்ம உடல் போகும்போது அதுவும் போயிடும். புரியுங்களா? ஸோ ஆனா இந்த உடலோட எல்லாம் அழிஞ்சு போயிடுறதுனால இது வந்து இந்த மாதிரியான இது வந்து உண்மையான வெற்றி ஆகாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. புரியுங்களா? ஸோ அதனால இப்போ கேசியில உள்ளவரும் செயல்படுறாரு, கிருஷ்ண உணவுல இருக்கிறார் இல்லையா, அவரும் செயல் பண்றாரு. ஆனா அவருடைய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய நோக்கம், இலக்கு, விருப்பம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா வேறாக இருக்கிறது. என்ன அப்படி வேறாக இருக்கு அப்படின்னா, அவரோட ஆசை எப்படி இருக்கு அப்படின்னா, அனுகூலியன கிருஷ்ணா அனுசீலனம் பக்திர் உத்தமம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. புரியுங்களா? ஸோ அனுகூலியன அப்படின்னா பகவானுக்கு ஒரு அனுகூலமான செயல்களை செய்யணும். புரியுங்களா? அதுவும் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு அனுகூலமான மனநிலையோட பகவானை செய்யணுமா, பகவான்கிட்ட செய்யணுமா, பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு செயலை செய்யணுமா. புரியுங்களா? அந்த மாதிரியான மனநிலையோட செயல்கள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரியான செய்யப்படக்கூடிய செயல்கள் தான் என்னது உத்தம பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். காலையில எழுந்திரிச்சோன்னா எல்லாரும் பால் சுடுறோம், பால் சுட வைக்கிறோம் இல்லையா? சில பேர் என்ன பண்றாங்க, அப்படியே பெட்ல இருந்துட்டு என்ன பண்றாங்க, அப்படியே பெட் காஃபி மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா? பல்லு கூட விளக்க மாட்டாங்க. புரியுங்களா? அப்படியே சில பேர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சாலும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கணும் அப்படியே. புரியுங்களா? ஸோ அவங்களுடைய இலக்கு வந்து அவங்களுடைய செயல் வந்து இப்படி இருக்கு. ஆனா எங்களுடைய ஒரு சிக்ஷா குரு இருக்காரு எனக்கு, அவரு பரத் பரப்பன் பேரு. அவரு என்னன்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாரு காலையில. எந்திரிச்சு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, அது வந்து என்ன பண்ணுவாருன்னா, பகவானுக்கு வந்து பால் வந்து ஆஃபர் பண்ணுவார். புரியுங்களா? பாலை சுட வச்சு பகவானுக்கு வந்து அந்த இதமான சூட்டில் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவார். புரியுங்களா? ஸோ இவரும் அதே பாலை தான் சூடு பண்றாரு. ஆனா நார்மலா உள்ளவங்களும் பாலை சூடு பண்றாங்க. ஆனா ரெண்டு பேர்த்தோட செயல்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுங்களா? ஸோ இவரோட இலக்கு எப்படி இருக்கு, பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானுக்கு வந்து பிடிக்கும், பகவானை வந்து திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அவர் செய்யறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த காலைல எந்திரிச்சே பல்லு கூட வளர்க்காம என்ன பண்றாரு, தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்றாரு, அந்த பாலை குடிக்கிறார். புரியுங்களா? காஃபியா குடிக்கிறார்.
புரியுங்களா? ஸோ இதனால என்ன பண்றது, செயல்களை வந்து ரெண்டு பேருமே ஒரே செயல் தான் செய்யறாங்க. ஆனா செயலை வந்து நம்ம வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆனா செயல்களோட நோக்கத்தையும் இலக்கையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். புரியுங்களா? அதுதான் வந்து என்னது கிருஷ்ண உணவு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ அப்ப நம்ம செயல்களை மாற்ற வேணாம். ஆனா இலக்கையும் நோக்கத்தையும் மாட்டிக்கிட்டோம்னா அது என்னது, அது வந்து ஆன்மீகமாயிருது அதே செயல். புரியுங்களா? கிருஷ்ண உணவு செயலாயிருது. ஆனா பௌதீகத்துல இருக்கிறவங்களுக்கு அது வந்து என்னது, அது பௌதிக செயலாயிருது. புரியுங்களா? ஸோ இதுதான் இங்க ஒரு வித்தியாசத்தை வந்து சொல்றாரு. புரியுங்களா பகவான்? ஸோ இன்னும் என்ன விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 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 பௌதிகவாதி என்ன பண்றாங்க அப்படின்னா, செயல்களுடைய செயல்கள் எல்லாமே என்னது, ஒண்ணு அவங்கள குலம் திருப்திக்காக பண்ணுவாங்க, அவங்களோட சுகத்துக்காக பண்ணுவாங்க, இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க, அவங்கள சார்ந்தவங்கள திருப்திப்படுத்துறதுக்காகவும், அவங்க சார்ந்தவங்கள வந்து புலனோட்சிக்காகவும் செயல்படுவாங்க. புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து அவங்க குடும்பமா இருக்கலாம், ஒருவேளை சமுதாயமா இருக்கலாம், இல்ல அந்த பக்கம் அவங்க கிராமமா இருக்கலாம், இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகலாம், அவங்க நாடாக இருக்கலாம், இல்ல உலகமாக கூட இருக்கலாம். புரியுங்களா? ஸோ அவங்க சார்ந்தவங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உழைக்கிறாங்க, செயல்படுறாங்க. புரியுங்களா? எதா இருந்தாலும் நம்ம சார்ந்தவர்கள் அப்படின்னா, நம்ம சார்ந்தவர்கள் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நான் இந்த உடல் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கறனாலதான் இந்த உடலை சார்ந்தவங்க எல்லாமே என்னது, நம்மை சார்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். புரியுங்களா? இது வந்து என்னது, நான்ற அந்த சரீர பிறங்கை இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி வருது. புரியுங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உடல் திருப்திக்காக மட்டும்தான் அந்த மாதிரியான செயல்கள் இருக்கும். புரியுங்களா? ஸோ உடல் திருப்திக்காக மட்டும் செயல்படும் செயல்களால ஒரு சாரமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த சரீரம் இருக்க வரைக்கும் தான் அந்த இது செயல்களோட இது இருக்கும். ஆனா உடல் அழிஞ்ச பிறகு என்ன ஆகும், அதோட எல்லாமே அழிஞ்சு போயிடும். புரியுங்க? அதோட சேர்த்து எல்லாமே அழிஞ்சும் போயிடும். புரியுங்களா? ஏன்னா இந்த புலங்கள் இருக்கு இல்லையா, அந்த புலங்கள், கண்கள், காது, மூக்கு, நாக்கு இதெல்லாம் வந்து எப்பவுமே திருப்தி அடையாதான். புரியுங்களா? ஸோ எவ்வளவு கொடுத்தாலும் அது திருப்தியும் அடையாது. புரியுங்களா? ஸோ கண்ணு வந்து என்னது, எப்பவும் அழகானதை பார்த்துக்கிட்டே இருக்கும், பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். காதும் அதை போல கேட்டுக்கிட்டே இருக்கும், இனிமையான விஷயங்களை இது மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். புரியுங்களா? அது மேல மேலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? வாய் வந்து ருசியானதை கேட்கும், பண்டத்தை சாப்பிட்டாலும் என்ன ஆகும், திரும்பவும் அது வந்து வேணும் வேணும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த புலங்களை வந்து எப்பவுமே நம்ம வந்து திருப்தி அடையாது, திருப்திப்படுத்தவும் முடியாது. புரியுங்களா? இப்ப எப்ப திருப்தி அடைய வைக்கலாம் அப்படின்னா, இந்த புலங்களை எல்லாத்தையும் அப்ப அந்த புலங்களோட வேலையெல்லாம் நிறுத்திட்டா, அது கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்து நிப்பாட்டிட்டா என்ன ஆகும், அதோட புலங்களை வந்து திருப்தி அடைய வச்சிடலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. புலங்களை நம்ம கண்ணை கட்டிட்டோம், காதை பொத்திக்கிட்டோம், காதை அடைச்சிக்கிட்டும் அலைய முடியாது. புரியுங்களா? ஸோ அதனால இந்த புலங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புலங்களை எல்லாம் என்ன பண்ணலாம் செய்யலாம், பகவானோட செயல்களை ஈடுபட வைக்கலாம். புரியுங்களா? ஏன்னா இந்த புலன்களுக்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னா ரிஷிகேஷர். அவர் தான் வந்து ரிஷிகேஷர். ஸோ இந்த புலன்களுக்கெல்லாம் அதிபதி. அந்த புலன்களோட அதிபதியான ரிஷிகேஷருக்கு அவருடைய சேவையில ஈடுபடுத்தப்படும் போது என்ன ஆகும், இந்த புலன்கள் எல்லாம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிஷிகேஷன் சேவனம் பக்திர் உச்சேதே அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. புரியுங்களா? யாரு புலன்களுக்கு அதிபதியோ அவருடைய சேவையிலேயே ஈடுபடுத்துறது தான் எல்லா புலன்களுக்கும் திருப்தி அடைய வைக்கும் அப்படின்றதுதான் அதோடைய விஷயம். புரியுங்களா? அப்படின்னா கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட செயல்களை செய்யறதுலயே அந்த புலங்கள் வந்து எப்பவும் தயாரா இருக்குமா அப்படி ஈடுபடுத்தினா. புரியுங்களா? அப்படி ஈடுபடுத்தாத புலங்கள் எப்பவும் என்ன பண்ணும், எப்பவும் குதிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? திருப்தியே அடையாது, ஏதாச்சும் ஒன்ன வந்து செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? ஸோ அப்ப அதனால என்ன பண்ண முடியும், நம்ம வந்து பாவ செயல்களை செய்ய 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 தூண்டிடும் நம்மள. புரியுங்களா? ஸோ மனசும் அதே போலதான். மனசு வந்து எப்ப பகவானுடைய செயல்களை லயிக்கும் போது என்ன ஆகும், அது வந்து மனசு வந்து கட்டுப்படும், அமைதிப்படும். புரியுங்களா? அது இல்லாம மனசை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா மனசை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி, அது எப்பவும் தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலையா இருக்காது. ஸோ அதனால அந்த மனசை வந்து எப்போ அதை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த ரிஷிகேஷா புலன்களோட அதிபதி மனம் வந்து ஒரு புலன் தான். புரியுங்களா? பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, மனம் உள்பட 6 புலன்களோட மனுஷன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பௌதிக உலகத்துல அப்படின்னு சொல்லி
பகவான் சொல்றாரு. ஸோ மனமும் வந்து ஒரு புலன் தான். 6 புலன்களோட 5 புலன்கள் மட்டும் இல்ல, 6வது புலமும் மனசையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப அந்த மனசும் வந்து எப்ப கட்டுப்படும் அப்படின்னா, ரிஷிகேஷரோட அவருடைய சேவையில ஈடுபடுத்தும் போது தான் என்ன பண்ணும், மனசு வந்து கட்டுப்படும். சரிங்களா? நம்ம சபைமான கிருஷ்ணோ பாதார விந்தையோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது அம்பரீஷ மகாராஜா வந்து எப்படி தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினாருன்னு சொல்லி பார்த்தோம். கைகளை, கால்களை, கண்களை, உடம்ப, மனசை எல்லாத்தையும் எப்படி ஈடுபடுத்தினாருன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஆனா என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ண பக்தர் வந்து கிருஷ்ண பக்தர் அல்லாதவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உடல் சுகத்திற்காக இந்த புலன்களை வந்து சுறுசுறுப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த உடல் சுகம் கிடைக்குதா அப்படின்னா, அந்த உடல் சுகம் வந்து ஓரளவுக்கு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஸோ அந்த அந்த சுகத்தை கூட நம்ம உடல் வந்து சில சமயம் ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சுகத்தை கூட நம்ம அந்த உடம்பு வந்து அனுபவிக்க முடியாதான். ஏன் அப்படின்னா, சில சமயங்கள்ல இப்ப நமக்கு ஒரு குலோப் ஜாமுன்லாம் நல்லா பிடிக்கும். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடலாம். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா என்ன தோணும், இன்னொரு குலோப் ஜாமுன் சாப்பிடலாமே தோணும். அடுத்தது சாப்பிட்டோன்னா என்ன ஆகும், இன்னும் 2 சாப்பிடலாமேன்னு தோணும். புரியுங்களா? இது இப்படியே 4, 5 இது சாப்பிட்டோன்னா என்ன பண்ணும், ஒரு 6வது 7வது சாப்பிடும்போது என்ன ஆகும், நமக்கே திகட்ட ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? அதே புலன் தான், நாக்கு தான். வேணும் வேணும் கேட்டுக்கிட்டு இருந்த நாக்கு ஒரு 7 குலோப் ஜாமுன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுது, திகட்ட வைக்குது. புரியுங்களா? ஸோ அதை போலதான் இந்த உடம்பும். புரியுங்களா? எல்லா புலன் சுகமும் என்னது, ஓரளவுக்கு தான் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து நம்ம உடம்பே என்ன ஆகும், அதை வந்து வேண்டான்னு சொல்லிடுமா. புரியுங்களா? ஸோ அதே சமயம் அந்த சுகம் கிடைக்காத போது என்ன ஆகும், வேணும் 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 அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்குமா. புரியுங்களா? ஸோ இதுதான் அந்த புலன்களோட வேலை. புரியுங்களா? ஸோ எது இல்லையோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நிறைய கொடுத்தோம்னா அப்ப வேணான்னு சொல்லும். புரியுங்களா? ஸோ அப்ப அதனால என்ன உண்டாது அப்படின்னா, இந்த செயல்கள் மூலமா ஒரு நம்ம அந்த இருமைன்ற ஒரு இதுல போறோம். அதாவது விருப்பு வெறுப்பு, வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இருமைகள்ல நம்ம வந்து தள்ளப்படுறோம். புரியுங்களா? ஸோ இந்த இருமைகள்ல நம்ம தள்ளப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பல விதமான உடல்கள் விருப்பு வெறுப்புன்றத செயல்படும் போது என்ன ஆகுது, நம்ம வந்து நிறைய பாவங்களும் பண்றோம், புண்ணியங்களும் பண்றோம். ஸோ அதன் மூலமா நமக்கு என்ன ஆகுது, மீண்டும் மீண்டும் பல விதமான உடல்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கு. புரியுங்களா? ஸோ அப்ப அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுமக்களை சரியான பாதையை வழிநடத்துவதற்காக அது செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பக்தர்கள் நிறைய பேர் அமெரிக்கால இருந்தப்ப, சான் பிரான்சிஸ்கோல இருந்தப்ப நிறைய அமெரிக்க பக்தர்கள்லாம் வந்தாங்க. புரியுங்களா? அவங்களாம் பலவிதமான திறமைகளோட வந்திருந்தாங்க. புரியுங்களா? பலவிதமான ஆட்கள் பலவிதமான திறமைகளோட வந்திருந்தாங்க. புரியுங்களா? அப்ப அது ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, பிரபுபாத சான் பிரான்சிஸ்கோல இருந்தபோது அவங்களுடைய பக்தர்கள் வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொம்மை எடுத்து ஒரு அட்ராக்டிவா ஒரு பொம்மை இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பிரபுபாட்ட காமிச்சாங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்ப பிரபுபாதர் என்ன பண்ணாராம், பார்த்தோன்னா அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்கினாராம். ஓ ஜெகநாதர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்க கொண்டு வந்த அந்த சின்ன பொம்மை என்ன அப்படின்னா ஜெகநாதர். ஜெகநாதர் பார்த்தீங்கன்னா அந்த புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா, அது பொம்மை மாதிரி தெரியும். புரியுங்களா? ஸோ அப்ப பிரபுபாதர் கேட்கிறாரு அவங்ககிட்ட, இதை மட்டும் கொண்டு வந்து கூட இவங்க கூட 2 பேர் இருப்பாங்களே அவங்கள எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அவங்களும் இது மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க போய் அந்த அதே மார்க்கெட்ல இன்னும் பாருங்க, இன்னும் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் மஞ்சள் நிறத்தோட ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் யாருன்னா வெள்ளையா இருக்கிற யாருன்னு பலராமர், மஞ்சள் கலர் இருக்கிற யாரு சுபத்திரமாய். ஸோ ஜெகநாத், பலதேவ், சுபத்திரமாய் இவங்க 3 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. அதனால அதையும் 2 எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவங்க போய் அதே போல பாக்குறாங்க, அங்கேயே அதே 2 மாலை இருக்காங்க. ஸோ அந்த 2 டேட்டையும் அவங்க 2 இதையும் எடுத்துட்டு வந்து பிரபுபாத கொடுக்குறாங்க. இப்போ பிரபுபாதர் என்ன பண்றாராம், இப்போ துள்ளி குதிக்கிறாராம். என்ன குதிக்கிறாருன்னா, ஸோ ஜெகநாதர் சான் பிரான்சிஸ்கோல எழுந்தருளிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாராம். இப்போ அதனால சான் பிரான்சிஸ்கோவுக்கு என்ன பேர் கொடுத்தாராம், அது புது ஜெகநாதபுரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். சரிங்களா? அந்த நேம் இந்த தாமுக்கு பேரே கொடுத்துட்டாரு சான் பிரான்சிஸ்கோ. ஸோ அது மட்டும் இல்ல, ஜெகநாதர் இப்போ சான் பிரான்சிஸ்கோல எழுந்தருகிறதுனால
அவருக்கு ரத யாத்திரை பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ரத யாத்திரை பண்றதுக்காக எல்லாத்தையும் அந்த சேவையில ஈடுபடுத்துறாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருந்துச்சு. அப்ப அவங்க கூட இருந்தவங்க ஒருத்தருக்கு வந்து தச்சு வேலை நல்லா தெரியுமா. ஸோ அவர்கிட்ட என்ன பண்றாரு, இந்த சின்ன ஜெகநாதரோட அந்த இதை கொடுத்து டேட்டியை கொடுத்து என்ன பண்றாரு, இதே போல பெருசா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த சேவையில் ஈடுபடுத்துறாராம். அதே போல இன்னொரு மாதாஜி ஒருத்தர் இருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து நல்லா டிராயிங் போட முடியுமா, நல்லா டிராயிங் போடுவாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன பண்றாரு, அந்த கிருஷ்ணனோட லீலைகள்லாம் இப்போ வரைய சொல்லி அவங்கள அந்த சேவையில் ஈடுபடுத்துறாரு. இன்னொரு மாதாஜி வந்து நல்லா பாடுவாங்களாம், சரிங்களா. ஸோ அந்த மாதாஜிக்கு வந்து என்ன பண்றாரு, நல்ல கீர்த்தனைகள்லாம் சொல்லி கொடுத்தா பாட வைக்கிறாரு. அதே இன்னொரு பிரபுஜி ஒருத்தர் இருந்தாராம், அவரும் வந்து என்னது நல்ல பாடக்கூடியவராம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நகர சங்கீர்த்தனத்துக்காக இது பண்றாரு. இன்னொரு பிரபு இருந்தாராம், அவர் வந்து என்னது நல்ல நிர்வாக திறமை உள்ளவர், நல்லா வந்து நன்கொடையெல்லாம் வசூலிக்கக்கூடியவராம். ஸோ அவரை வந்து அந்த அந்த இதில் வந்து ஈடுபடுத்தினாராம். ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் எல்லா சேவைகளையும் அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி ஈடுபடுத்தினாராம் பகவானுடைய சேவையில, புரியுங்களா. சேவையில ஈடுபடுத்தி என்ன பண்றாராம், ரத யாத்திரையை வந்து ரொம்ப சிறப்பா செய்து முடிக்கிறாராம், புரியுங்களா. ஸோ அதை போலதான் இது ஈவன் நம்ம ராமாயணத்துல கூட என்னது, ராமர் வந்து சேது பாலம் கட்டும் போது என்ன பண்றாங்க, எல்லாரும் கள்ள தூக்கி போடுறாங்க, அனுமன் எல்லாம் ஆஞ்சநேயர் வானரங்கள்லாம் கள்ள தூக்கி போடுது. அப்ப அணிலும் வந்து போதான், அது அதோட முடிஞ்ச ஒரு சின்ன சேவை செய்யுது. என்னது, அது என்ன பண்ணுமா, அது வெளியே ஓடி வந்து மண்ணுல வந்து அப்படியே உருளுமா, உருண்டுட்டு போய் என்ன பண்ணுமா, கடல்ல போய் அப்படியே அந்த மண்ணெல்லாம் ஊத்து விடுமா, புரியுங்களா. ஸோ இதை பார்த்தோட எல்லாம் சிரிப்பாங்களாம், மற்ற வானரங்களாம் சிரிக்குமா, புரியுங்களா. ஏன் அப்படின்னா அப்படி மண்ணை உதறி என்னைக்கு நிரப்புறது அப்படின்றத சிரிக்குமா. ஆனா இதை பார்த்துக்கிட்டே இருந்த அனுமன் என்ன பண்ணுவாராம், இது அடிக்கடி இடையில ஓடி ஓடி வந்து எடுத்து இந்த வேலைகளை பண்ணுமா அணில். அப்ப என்ன பண்ணுவாராம், ஒரு தடவை அனுமன் என்ன பண்ணாராம், இந்த அணில வந்து ஒரு எத்தி விட்டாராம், அங்கிட்டு போ கூக்க வடான்னு சொல்லி எத்தி விடுவாராம், புரியுங்களா. ஸோ அதனால ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணிச்சான், ராமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். ராமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே ராமர் என்ன பண்ணாராம், அனுமனை கூப்பிட்டாராம், ஏன் நீ இந்த இது அணில் சேவை செய்யும்போது தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்ப அனுமன் சொல்றாரு, இந்த இது சின்னதுக்கு எங்க சேவை செய்ய விடாம காலுக்கு இடையில ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அப்படிலாம் செய்யக்கூடாது, இதுவும் சேவை தானே செய்யறது, உடம்பு அதோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சேவை செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமர். அப்ப ஆனா அணிலுக்கு கோபம் என்ன பண்ணுது, அவருக்கு அனுமனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்லுதான். அப்ப என்ன பண்றாரா ராமர், அப்ப அனுமனோட அந்த வாழை பிடிச்சி வச்சு அப்படியே ஒரு காலை வச்சு மிதிக்கிறாராம். மிதிச்சு என்ன பண்றாராம், இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாராம். 3 தடவை மிதிச்சோடனே அணிலும் வந்து சந்தோஷமாயிருச்சான். அதே போல மறுநாள் இதே மாதிரி குறுக்க நெருக்க ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பவும் என்ன பண்றாரு அனுமன், அந்த அணில வந்து காலை வச்சு தட்டி விடுறாராம். அப்ப திரும்ப போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். அப்ப வந்து ராமர் வந்து சொன்னாராம், நீ எதுக்கு நீ திரும்ப அதை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அந்த மாதிரி அதனால அப்படி பண்றதுனால உங்களோட பாதம் வந்து என்னுடைய மேல படுது அப்படின்னு சொல்லி அனுமன் வந்து அந்த மாதிரி அதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம், புரியுங்களா. ஸோ அனுமன் மாதிரி நம்ம பெரிய பராக்கிரமா வேலைகளை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதே போல அணில் மாதிரி சின்னதாகவும் செய்யலாம், புரியுங்களா. ஸோ பகவானுடைய சேவையில வந்து பெருசா செய்யணும்னு கிடையாது, ரொம்ப சிறுசாவும் செய்யலாம், புரியுங்களா. பெருசா செஞ்சாதான் பெரிய சேவைன்னு கிடையாது, புரியுங்களா. ஆனா எந்த சேவை செய்யறோமோ அதுல வந்து ஒரே 1% சேவையா இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 100% மனநிலையோட செய்யணுமா, புரியுங்களா. பகவான் அதை தான் பாக்குறாரு, புரியுங்களா. பகவான் நம்மள வந்து நீ எவ்வளவு பெரிய சேவை செய்யறையோ, பெரிய கோயில் கட்டுறையோ, பெரிய ஃபண்ட் ரைசிங் பண்றையோலாம் கிடையாதான், புரியுங்களா. ஆனா எந்த அளவுக்கு மனநிலையோட அர்ப்பணிப்போட நீ பண்றன்றதான் பகவான் பாக்குறாராம். சின்ன செயலா இருந்தாலும் எவ்வளவு அர்ப்பணிப்போட செய்யறன்றதான் பகவான் பாக்குறாராம், புரியுங்களா. ஸோ அதனாலதான் அணில் வந்து ராமரோட இதை பெற்றுச்சு, அன்பை பெற்றுச்சு, புரியுங்களா. ஸோ இதனால கிருஷ்ணோட உள்ளவர்கள் வந்து பகவானை திருப்திப்படுறதுக்காக செய்யறாங்க, புரியுங்களா. ஸோ அந்த செயல் பெரிதா சிறிதா இருந்தாலும் எல்லாமே என்னது ஒரே தரத்துலதான் பகவான் பாக்குறாராம், புரியுங்களா. ஸோ அதனால செயல்கள் நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆன்மீக வாழ்க்கைனா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்னது புதுசா ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு கிடையாது, புரியுங்களா. நம்ம எல்லாம் அலுவலகத்துக்கு போகலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனா என்னது பாவ காரியங்கள் மட்டும் செய்யாம இருக்கணும், புரியுங்களா. ஸோ எல்லா காரியங்களும் செய்யலாம். அதனால என்ன முக்கியம்னா எப்படி எல்லா செயல்களையும் கிருஷ்ண உணவுல ஈடுபடுத்துறோம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதை எவ்வளவு அர்ப்பணிப்போடையும் எவ்வளவு முனைப்போடையும்
பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற முனைப்போட செயல்படுத்துறோமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுடைய திறமைகள் எல்லாத்தையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்தலாம். புரியுங்களா? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற திறமை யாரு அப்படின்னா பகவான் தான். புரியுங்களா? பகவான் தான் நமக்கு திறமையாகவும் இருக்கிறாரு. புரியுங்களா? ஸோ அவருக்கு நம்ம கொடுத்த அந்த திறமையை வந்து என்ன பண்ணணும், பகவானுடைய செயல்களே பகவான திருப்திக்காகவே செய்யப்படணும். புரியுங்களா? இதுதான் வந்து என்னது, அந்த கிருஷ்ணவனோட ஒரு ரகசியம் கூட. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி அனுமான் மாதிரியோ இல்ல இல்ல அணில் மாதிரியோ இருந்தாலும் சரி, பகவானை திருப்தி செய்யணுன்றதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும். ஸோ அப்படி செய்யப்படும் போது என்ன ஆகும், எல்லா செயல்களுமே வந்து என்னது ஆன்மீகமயப்பட்டுரும், கிருஷ்ண உணவு செயல்களா மாறிடும். ஸோ அதனால என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படின்றதான் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர. புரியுங்களா? ஹரே கிருஷ்ணா. சாரி, ஒரு 3 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, அந்த அணில் அனுமார் இது சொன்னீங்களா பிரபுஜி? அந்த இது அது அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த அனுமாருக்கு வந்து அந்த 3 கோடு போடுவார். அது ராமர் வந்து 3 கோடு போடுவார் அணில் மேல. அதுக்கப்புறம் ஆமா 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 பிரபு. அணில் அப்படி அழகா தூக்கி ஸோ வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா ரீகேப்பு கூட போகலாம். எதை ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணுங்க. பிரபு நீங்க சொன்னீங்களா பிரபு, ஜெகநாதர் பக்கத்துல வெள்ளையா இருக்கிறது வந்து பலராமர், மஞ்சளா இருக்கிறது பேர் சொன்னீங்களா? அது அஞ்சல் தான் எனக்கு கூட கேட்கல பிரபு. சுபத்ரா சுபத்ரா. Thank you. சுபத்ரா. ஓகே. கிருஷ்ணரோட சுபத்ரா. தங்கை. தங்கை. கிருஷ்ணரோட தங்கை. அது ஒரு தனி லீலை. அது வந்து ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு லீலை. அதை வந்து இப்போ டைம் இல்லை, அதை சொல்ல முடியாது. அதனால அது நேரம் வரும்போது கரெக்டாக யாராவது சொல்லுவாங்க. புரியுங்களா? அந்த ஏன் அந்த மாதிரி ரூபம் அவங்களுக்கு வந்துச்சு, கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா தான். அவங்களுடைய ரூபம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகாரமா இருக்கும். புரியுங்களா? விகாரமான கண்ணு பெருசா, அப்படியே கையெல்லாம் உள்ள போய் இது மாதிரி இருக்கும். புரியுங்களா? ஸோ அது ஏன் அந்த மாதிரி ரூபம் கிடைச்சது அப்படின்றது நம்ம அடுத்த கிளாஸ்ல யாராச்சும் நேரம் வரும்போது சொல்லுவாங்க. இன்னைக்கு சமயம் இல்லாதனால அதை நான் சொல்லல. பூரி ஜெகநாத் டெம்பிளுக்கு போனீங்கன்னா பகவானுடைய ரூபம் அப்படிதான் இருக்கும். புரியுங்களா? பூரி ஜெகநாத் யாத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத யாத்திரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஜெகநாதர் வந்து அங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க 3 பேரோட ரூபம் ரொம்ப கருணையோட அவதாரம், கருணை அவதாரம்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போனோம் பிரபு எல்லாரையும். உங்க கருணை இருந்தா போதும் பிரபு, எல்லாரும் வந்துருவாங்க பிரபு. கிருஷ்ணா பிரபு. இங்க நம்ம இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஆக்சுவலி நம்ம பிள்ளை பிரபு ஃப்ரம் புலியூர் குறிச்சி. அவர் சொன்னாரு நம்மளோட ஒரு வாட்டி திருப்பதி போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பாப்போம், அவரோட ஆசை எல்லாரையும் உங்களுடைய கிருபையால் நான் போக வேண்டும் என்று பெரும் ஆசை. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, நானும் பூரி ஜெகநாதரை வந்து பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து 10 வருஷம் கிருஷ்ணாவனில் வந்துட்டு 10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் ஜெகநாதரை வந்து பார்க்கணுன்றது ஆசை, ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியல. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, பகவான்கிட்ட போய் நான் வேண்டினேன், பகவானே உங்களை பார்க்கணும் நான் கட்டாயம் அப்படின்னு சொல்லி நம்ம டெம்பிள்ல போய் நான் வேண்டிக்கிட்டேன். அப்ப என்ன ஆச்சுன்னா அப்படின்னா, அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதருக்கு போகக்கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. புரியுங்களா? போய் என்னது, பூரி வந்து பரிக்கிரமா 21 கிலோமீட்டர் பிரபு. அந்த பரிக்கிரமம் நடந்தே போய் பண்ணிட்டு வந்தோம் பரிக்கிரமா. புரியுங்களா? பூரி பரிக்கிரமா. சந்தோஷம். போனா ஒரே நாள்ல வரக்கூடாது, 2 நாள் இருந்து அவரை நல்ல தரிசனம் பண்ணி அவருக்கு இடத்துலயே நம்ம உட்கார்ந்து அவருக்கு பிரசாதத்தை சாப்பிட்டு அனுபவிச்சு வரணும்னு என்னுடைய ஆசை. 3 நாள் அடுப்பு எரிஞ்சுட்டே. ஹரே கிருஷ்ண பிரபு. அங்க எப்பவுமே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பிரபு. ஒரு சாப்பாடு போட்டுட்டே இருக்கணுமா, பிரசாதம். ஜெகநாதர் வந்து அவங்க 2 பேரும் இளம் வயசு வாலிபர்கள் இல்லையா? ஜெகநாதரும் பலராமரும்
அவருக்கு வந்து ஆமா சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் ஆமா என்னது 52 வகையான நைவேத்தியம் பண்ணுவாங்க. புரியுங்களா? ஆ 3 வேளையும் 52 வகையான நைவேத்தியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். பகவான் சாப்பிட்டுட்டே பானை இருப்பாரு. வச்சுதான் சமைப்பாங்க பானை பானை தான் வச்சு சமைப்பாங்க பிரபு. மறுபடியும் அதை வைக்க மாட்டாங்க, புதுசு புதுசா ஆமா. வச்சுட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா எல்லாம் பிரபு. மண்பாண்டம் எல்லாம் மண்பானையில தான் ஜெகநாத் சமைப்பாங்க. லீலைக்கு நம்ம தனியா ஒரு நாள் போடணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஜூன் மாசத்துல ரத யாத்திரை வரும். ஸோ அந்த டைம்ல ஒரு சிறப்பு வகுப்பு ஜெகநாத்துக்குன்னு தனியா வைப்போம். அதுல வந்து ஜெகநாத்தோட ரூபம் ஏன் வந்தது, ஜெகநாத் புரி அந்த கஷேத்திரத்தோட சங்கு கஷேத்திரத்தோட விசேஷம் என்ன, ஏன்னா அதுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் பத்தாது. ஸோ அதோட விசேஷங்கள் அங்க என்னென்ன பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிறப்பு வகுப்பே பெருசாவே பண்ணுவோம். ரத யாத்திரை எப்ப பண்ணலாம்? தட் வில் பி வெரி நைஸ். பிரபு அந்த கொடி கூட மேபி எதிர்த்து அடுத்த வாட்டி ரசராணி வந்தாங்கன்னா கேளுங்க. ரசராணியோட ஹஸ்பண்ட் ஜெர்மனில இருக்காப்ல, கிருஷ்ண கார்த்திகேஸ்வர் தாஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு ஜெகநாத் பைத்தியம். எப்ப வந்தாலும் போனாலும் ஜெகநாத்தை போய் பார்த்துட்டு வந்துருவாரு. நிறைய முறை பார்த்திருக்காரு. மேபி ஒரு 10-15 வாட்டிக்கு மேல அங்க போயிட்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நானும் 2-3 வாட்டிக்கு மேல போயிருக்கேன். பட் இருந்தாலுமே அந்த கிருஷ்ண கார்த்தியோட ஒரு வாட்டி போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கு. ஸோ பார்ப்போம், அவர் வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளை கூட்டிட்டு போறாரான்னு பார்ப்போம். அடுத்த ட்ரிப் அவர் அங்க இருந்து வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப் எல்லாரும் சேர்த்து, தனியா போகாத எங்களால சேர்த்து கூட்டிட்டு போங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெர்மனில இருந்து நேரா அங்க இறங்கிடுவாங்க, அங்க போய் முடிச்சுட்டு அப்புறம் வருவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதனால அப்படிலாம் இல்லாம எங்களெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விண்ணப்பம் வைப்போம் ரசராணி வரும்போது அடுத்த கிளாஸ்ல. சரி, சந்தோஷம். ரத யாத்திரை ஒண்ணு கூட்டமா இருக்கும் உங்க பிரபு. தலைமையில ரத யாத்திரை. ஏற்பாடு நடக்கட்டும். ஹரி ஹரி கோவிந்த். ஜெகநாதர் கோயில் பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் கூட திறந்திருப்பாங்க. புரியுங்களா? சோ அதனால நீங்க எவ்வளவு நேரம் வேணா இந்த தரிசனம் பார்க்கலாம். புரியுங்களா? நைட்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தரிசனம் கூட்டம் குறைஞ்சிரும். நீங்க எத்தனை தடவை வேணாலும் உள்ள போயிட்டு வந்து பார்க்கலாம். புரியுங்களா? இல்ல புரோக்கர்ஸும் அங்க உள்ள ஐயருங்களும் ரொம்ப துன்புறுத்துறாங்க. கையை பிடிச்ச கூட்ட நெரிசல் வரும்போது கையை பிடிச்சி இழுத்து உள்ள கூட்டிட்டு போய் பைசா பைசா பைசான்னு பிடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நெருக்கடி. நான் ஒரு வாட்டி போனேன், சரியா அபராதம் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க தப்பு பண்றாங்க பண்ணலன்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த யோகியதை கிடையாது சொல்றதுக்கு. அவங்க நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் முதல் தடவை 2001 நான் விருந்தாவனுக்கு மாயப்பூருக்குலாம் போனேன். அப்ப போகும்போது டெம்பிள் பிரசிடென்ட் வந்து ரொம்ப மூத்தவர். அப்போ வந்து 2001-2 மொத்த கிருஷ்ண கதா தேஷ்ல பாகவதம் முழுக்க முடிச்சது அவர் ஒருத்தர் தான், ராதாஜீவன்தாஸ் பிரபுன்னு. அப்போ அவர் சொல்லி விட்டது எனக்கு இதுதான், கஷேத்திரம் போனா ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி பாக்குறதோட இல்லாம அங்க எந்த விதமான ஒரு அபராதமும் பண்ணக்கூடாது. அங்க நிறைய பேர் பைசாக்காக, அதெல்லாம் அவங்களோட நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, சில சாபங்கள்னால ஒரு சிலர் அப்படி நடந்துப்பாங்க. ஆனா நம்ம அந்த குற்றத்தெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம என்ன பார்க்கணும், எவ்வளவு பாக்கியம் இருந்தா அவங்க வந்து இந்த ஜெகநாத் பூரியில வந்து பிறந்திருக்காங்க, அங்க வந்து சேவை செய்யறாங்க. ராமானுஜாச்சாரியார் என்ன பண்றாரு, ஒரு வாட்டி பிரசாத்த மேல இருந்து கீழே எடுத்துட்டு வந்தா பார்த்தா ஃபுல்லா எறும்பு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், எறும்பை ஊதிட்டு சாப்பிட்டுருப்போம், இல்லைன்னா பிரசாத்த மொத்தமும் போட்டிருப்போம். இவர் என்ன பண்றாரு, இந்த எறும்பு திருமலால சேவை பண்ணிட்டு இருந்தது நம்மளோட திருப்பதி பாலாஜிக்கு எறும்பா. நான் அதை போயிட்டு பாலாஜி கிட்ட இருந்து பிரிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த எறும்போட அந்த லட்டு பிரசாத்தையும் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு திருப்பி மேல போயிட்டு அதை போய் திருமலால விட்டுட்டு வந்தாரு. சோ அப்ப ஒரு எறும்புக்கே எவ்வளவு பெரிய ஆச்சாரியாவன ராமானுஜாச்சாரியார் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. அப்ப நம்மளோட பக்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம போயிட்டு பூஜாரியோ மற்றவர்களோ நம்ம வந்து எந்த நிந்தனையும் பண்ண வேண்டாம். அவங்க ஏதோ பண்றாங்க. அதனால அந்த ராதாஜீவன்தாஸ் பிரபு கிட்ட சொன்னாரு, உன்னால முடிஞ்சா 2 பணம் கொடு, கொடுக்க முடியல கிருஷ்ணா கோவிந்தா கேசவான்னு அந்த பகவானோட நாமத்தை சொல்லிட்டு அப்படியே வந்துரு, அவங்களை எந்த விதமான நிந்தனையும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னாரு. அதை நம்ம பண்ணவும் கூடாது, அதை நம்ம கேட்கவும் கூடாது. அப்படி கேட்கறதா இருந்தா நம்ம பிராணனே விட்டுருணுமா. ஒருத்தர் இந்த மாதிரி நிந்தனை பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அதை ஸ்டாப் பண்ணணுமா, இல்லைன்னா நம்ம பிராணனை விட்டுறணுமா, சாஸ்திரம் சொல்றது. சோ நம்ம பிராணம் விடுற லெவலுக்கு நம்ம நல்ல பக்தர்கள் இல்லை. சோ அதனால நம்ம கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்துடலாம். என்ன பிள்ளை பிரபுஜி, ஓகே தானே? மன வருத்தம் இல்லையா? ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஓகே, 42 ஆயிடுத்து. எங்க தர்ணிதா மாதாஜி எல்லாம் காணல. ரீகேப் மாதாஜி, லட்சுமி மாதாஜி வெயிட்டிங்ல இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கொஷின்ஸ் எதுவும் இல்லைன்னா ரீகேப் போயிடலாமா பிரபுஜி? சொல்லலாம் மாதாஜி. இன்னைக்கு வந்து கோகிலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கோகிலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கோகிலா மாதாஜி யாராவது ஸ்பாட்லைட் பண்ணுங்க.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்து செய்யற செயலையும் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் செய்யற செயலை பத்தி பிரபு சொன்னாங்க. கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களோட செயல்கள் எல்லாமே நோக்கம் அப்புறம் புலன் எல்லாமே அடக்கி அவங்க கிருஷ்ண உணர்வை நோக்கி செய்வாங்க. அதே செயலை கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க செய்யற செயல் அது சாதாரண செயல்களாகவே இருக்கும். அது புலன் இன்பத்துக்காகவும் பௌதிக உலகத்திற்கு அவங்க அடையக்கூடிய வெற்றியாகவும் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா கிருஷ்ணர், அதாவது ஒரு குரு பால் அப்படிங்கிற ஒரு பொருளை காலையில காய்ச்சி அதை பகவானுக்கு பிரசாதமா வச்சு அதை கிருஷ்ண உணர்வுல அவர் எடுத்துக்கிறாரு. அதே இது சாதாரண மனிதர்கள் அந்த பாலை தங்களோட இருப்பிடத்துக்கே காய்ச்சி கொண்டு அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அடுத்தது பகவானோட சேவை எப்படி கிருஷ்ண உணர்வு சேவை அப்படிங்கிறது சின்னது பெரிது அப்படின்றது தகுதி இல்லை. எதுவா இருந்தாலும் முழு மனதோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பகவானோட கிருஷ்ண உணர்வு சேவையில இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா ராமர் பாலம் கட்டும் போது அணிலும் அனுமனும் செய்த அந்த சிறு வேலைகளை பத்தி சொன்னாங்க பிரபு. பாவ செயல் செஞ்சு நம்ம அதெல்லாமே செய்யாம இருந்தா அது பாவ செயல்ல சேரும். அது கிருஷ்ண உணர்வுகள் இல்லாமல் செய்த செயலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரபுபாதர் அவங்க அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த அந்த ஜெகநாதரோட சிலையில அந்த டாலை பார்த்துட்டு அவங்க நமஸ்காரம் பண்ணினாங்க. அந்த நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த சிலைகளையும் எடுத்துட்டு ஒரு ரத யாத்திரை அரேஞ்ச் பண்ணி அந்த ரத யாத்திரையில கலந்துகிட்டவங்கள அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாற் போல் அவங்களுக்கு எந்த திறமை இருக்கோ அது கொடுத்து அவங்கள அந்த இதுல சேவை செய்ய சொன்னாங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு செயலை நம்ம சாதாரண மனிதருக்கும் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க பகவானுக்கு சின்ன செயலா இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அவங்க செய்யறது எல்லாமே கிருஷ்ணரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்க செய்யற செயல் எல்லாமே அவங்களோட உடல்ல அதாவது பௌதிக வாழ்க்கையில அவங்க வெற்றி அடைந்ததான் நினைக்கலாம். ஆனா கிருஷ்ண உணர்வுலயோ எதுலயோ அவங்க அதுல செயல்படல அப்படிங்கறத பிரபு சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் பிரபு இன்னைக்கு கிளாஸ்ல நான் புரிஞ்சுக்கிட்டது. எக்ஸலென்ட் மாதாஜி, எக்ஸலென்ட்டா பண்ணீங்க. நல்ல Very ரீகேப். nice, very nice recap, Mataji. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. நைஸ் ரீகேப் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. கொஞ்சம் பதட்டமாவே இருக்குது பிரபு. என்னதான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் அந்த ரீகேப் அப்படின்னு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டதை முழுவதும் சொன்னோமா அப்படிங்கிறது தான். இன்னைக்கு கோகிலா மாதாஜி இப்படி சொல்றாங்க, 2027, 28 நம்மளுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. நீங்க பாருங்க, அப்ப நாங்க சொன்னோம் மணி அடிச்சு மாதாஜி போதும் மாதாஜி கிளாஸ். உங்களோட ஆசீர்வாதம் பிரபு, உங்களோட ஆசீர்வாதம். ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஜெய். எஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு சில சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. இன்னைக்கு ஐஸ்வர்யா மாதாஜியோட சிஸ்டர் ஆர்த்தி மாதாஜியோட பிறந்த நாள். ரெண்டாவது இன்னைக்கு நம்மளோட கூட ஒரு சீனியர் டிவோட்டி கல்பனா மாதாஜி அண்ட் அவங்க ரவி பிரபுன்னு அவங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு. தென் மூன்றாவது அபினவ், அதாவது நம்ம கூட இருக்கிற சித்ரா மாதாஜி ஓட பேர பையன் மணிகண்டன் கோவிந்த யுவராஜ் அண்ட் தீபா மாதாஜியோட பையனான அபினவோட பர்த்டே. அவங்க தன்னோட உடம்ப விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் அப்புறம் சாந்தி மாதாஜியோட பிரதர், அவருக்கு 76 வயசு. ஸோ அவர் இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாம பெட் ரிடனா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம ஒரு 3 தடவை ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு 3 தடவை ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணிடலாம் எல்லாரும்.
Hare Krishna Hare Krishna Krishna Hare Krishna Krishna Hare Krishna Hare Krishna Hare Krishna Rama Hare 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 Rama Rama Hare Rama Rama Hare Hare Rama Rama Hare Rama Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Krishna 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 Hare 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 Rama Hare Hare Rama Hare 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 Rama Krishna Rama Hare Rama Rama Krishna Hare Rama Hare 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 Krishna Hare Hare Krishna Krishna Hare 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 Krishna Krishna Rama Hare Hare Krishna Krishna Rama Krishna Rama Krishna Hare Rama Hare Krishna Rama Hare Rama Hare Hare Rama Hare Rama Rama Hare Rama 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 Hare 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 Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Hare Krishna Mataji. Shreya Thank you, Mataji. Prabhu. ஆக்சுவலி Hare Krishna ஒரு Shantanu. மூத்த பக்தர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா கல்பனா மாதாஜி ரவி பிரபு. இங்கதான் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல ஒரு டிவோட்டி. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி அவர் நல்ல பதவியில எல்லாமே இருந்தா கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மீனியல் சர்வெண்ட். அதாவது என்ன சொல்றது, ரொம்ப பெருக்கிறது, மாப்பு போடுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதா இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சேவையை வந்து எடுத்துப்பாரு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிள். நம்ம ஆக்சுவலி எல்லா பக்தர்களும் அவரை மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன் நான். என்னால இருக்கவே முடியல. பட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிவோட்டி ரவி பிரபு. ஸோ அவங்களோட கல்யாண நாள் நம்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி தேகத்தை விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாதாஜி நம்ம எல்லாரோட சாண்டிங்கும் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கதியை வந்து கொடுக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அண்ட் கல்பனா மாதாஜி வந்து ஃபெஸ்டிவல் இன்சார்ஜ். இங்க நடக்கக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அந்த மாதாஜி தான் இன்சார்ஜ். எஸ் அனுகூல நீங்க இல்ல ராதாரமணா சேவா பண்ணுவாங்க மாதாஜி. எவ்ரி வீக் கார்லண்ட் வந்து என்ன கஷ்டம், ஃபீவரா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அவங்க அந்த சர்வீஸை வந்து அவங்க விடுகதே இல்லை. எப்படியும் கொண்டு தந்துட்டு போயிருவாங்க மாதாஜி. எவ்ரி வீக் வெள்ளிக்கிழமைக்கு வந்து அவங்க தான் ராதாரமணாவோட கார்லண்ட் சேவா மாதாஜி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நாட்களாக பண்ணிட்டு இருக்காங்க. சாஸ்திரம் சொல்றது அகைத்துக்கு அப்பிரதிஹதா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு சேவையை செய்யும் போது அதை வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் தொடர்ந்து செய்யணும். கிருஷ்ணர் இததான் இன்னைக்கு நம்ம பரம்பான பிரபு சொன்னாரு, பெருசா ஹனுமார் மாதிரி செய்யலனாலும் பரவாயில்ல, அணில் மாதிரி செஞ்சா கூட போதும். ஆனால் அந்த சேவை வந்து தொடர்ந்து இருக்கணும், எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்பனா மாதாஜி எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் ராதாராமனாக்கு வந்து மாலை கட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்ன பிரபுஜி? சாரி மாதாஜி சொன்னேன். Very good. Hare Krishna. Thank you, Guruji. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு 5 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா, அதுல நிறைய சந்தோஷமாவும் இருக்கு, நிறைய விழா மாதிரி கொண்டாடுற மாதிரியும் இருக்கு, நிறைய வந்து துக்கப்படுற மாதிரியும் இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து துக்க தோஷான தர்ஷனம், அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி பாக்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம சேர்ந்து நம்ம எல்லாரும் சாண்டிங் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம ஸ்லோகர் கிளாஸுக்கு போகலாம். Thank you, Mataji. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா.